வெள்ளலூர் குளத்தில வந்து ஒரு கடந்த ஓராண்டா நாங்க இயற்கை மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பும், கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு 2 அமைப்பும் சேர்ந்து இந்த குளத்தை சுற்றி எத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குது அப்படின்ற ஒரு 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 அசஸ்மெண்ட் வந்து நாங்க பண்ணுனோம். கோவை குளங்கள் பாதுகாப்பும் கடந்த 2017 நீர்நிலைகள் சார்ந்து களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கோம். 2017க்கு முன்பு இந்த வெள்ளலூர் குளம் வந்து ஒரு வறண்டு போய் தரிசாக இருந்தது. இந்த குளத்துக்கு வர தண்ணீர் வர வாய்க்கால் வந்து முழுவதுமாக ஆக்கிரமிப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அணையிலேருந்து வர இடத்துல அணையில் குப்பை குவியல்களாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளலூர் குளத்தில் வர நிறையா வந்து சீமக்கரவலை முட்கள் இருந்தது. இது 3 கட்டமாக இந்த பணிகள் செஞ்சோம். முதல்ல வந்து அணையில் இருக்க பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகளை வந்து மேனுவலாக வாலண்டியர் வச்சு தூர்வாரணும். அதுக்கப்புறம் வாய்க்கால் இருக்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்காக அரசு துறைகிட்ட போராடி அரசு துறைகள் வந்து இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து கொடுத்தாங்க. அது பின்பு அந்த வாய்க்காலை நாங்களே தூர்வாரணும். 2018 பிப்ரவரியில் வந்து இந்த குளக்கரில் மரங்கள் வைக்க ஆரம்பித்தோம். இதில் வந்து 101 வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து இருக்கிறதா வந்து நாங்கள் ஆவணப்படுத்தியிருக்கிறோம். இந்த 101 வகையான பட்டாம்பூச்சிகளும் வந்து ஒரு 5 பெரிய குடும்பங்களை சார்ந்த பட்டாம்பூச்சிகள் வந்து இதில் இருக்குது. 6வது குடும்பத்தை சேர்ந்த பட்டாம்பூச்சிகள் வந்து வெள்ளலூரில் நமக்கு கிடைக்கல. இதில் முக்கியமாக மெடஸ் ப்ரௌன், பேம்பு ட்ரீ ப்ரௌன், காமன் நவாப் இதை மாதிரி பட்டாம்பூச்சிகள் வந்து பொதுவாக நம்ம காடுகளில் பார்க்குற பட்டாம்பூச்சி. நம்ம ஊர்ப்புறங்களில் வந்து அவ்வளோவா நம்ம அதை பார்க்குறதில்ல. இந்த குளங்களில் வந்து இந்த குளப்பகுதியில் வந்து இந்த 3 வகையான பட்டாம்பூச்சியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்டாக நம்ம எடுத்துக்கலாம். பட்டாம்பூச்சிகளுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சிகளுக்கு ஸ்பெஷலாக இருக்கிற என்னென்ன செடிகள் இருக்குது, அதனுடைய நெட்டார், ஹோஸ்ட் பிளான்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தேடி எடுத்து அந்த செடிகளெல்லாம் கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தோம். நிறைய பூச்செடிகள் வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் பட்டாம்பூச்சியோட இனவிருத்திக்கு அதோட பாலின சேர்க்கைக்கு தேவையான செடிகளும் இங்கே வைக்க ஆரம்பித்தோம். அதனால் பட்டாம்பூச்சிகள் நிறையா வந்துச்சு. அதன் பின்பு இங்கே ஒரு பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கிறதுக்காக நிறைய பட்டாம்பூச்சிகளுக்கு ஏற்ற செடிகளாக வச்சு இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டுருந்தோம். இந்த 101 வகையான பட்டாம்பூச்சிகளையும் வந்து ஆவணப்படுத்தி ஒரு புத்தகமும் வந்து வெளியிட்டிருக்கிறோம். பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் வெள்ளலூர் அப்படின்ட்டு. இந்த புத்தகத்தை வந்து கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு வந்து வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்துக்கான டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுடைய டிஎன்பிஎஸ்லேருந்து நாங்கள் கொடுத்தோம். இதனுடைய ஆஃப்ஷூட்டாக கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு வந்து இங்கே இந்த வெள்ளலூர் குளத்தை வந்து ஒரு பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து ஒரு உகந்த இடமா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டிங் வந்து அவங்க எடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து ஒரு பூங்கா வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த பூங்கா வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். நல்ல எல்லா பூங்காவில் வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இங்கே வரதை நாங்கள் கவனித்தோம். இதன் பின்பு இந்த பட்டாம்பூச்சிகளுக்காக ஒரு இடத்த உருவாக்கணும், குழந்தைகளுக்கு இந்த பட்டாம்பூச்சிகளை பற்றியான விஷயங்களை கொண்டு போகணுங்கிறதுக்காக இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க கூட சேர்ந்து இங்கே வந்து ஆவணப்படுத்த ஆரம்பித்தோம். இந்த ஆவணப்படுத்துதலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளில் 101 வகையான பட்டாம்பூச்சிகள் இந்த குளக்கரையில் ஆவணப்படுத்தப்பட்டது. இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு கார்ப்பரேட் அப்ரோச் பண்ணோம். அவங்க கார்ப்பரேட் மிலாக்ரான் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட உதவியால் இங்கே வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சி பூங்காவை உருவாக்கியிருக்கோம். இந்த பட்டாம்பூச்சி பூங்காவில் வந்து 2 பாகங்களாக இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சிகளுக்கு வசிப்பிடமாக ஒரு இடமும், மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து பட்டாம்பூச்சிகளை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் ட்ராக்கு, கீழே ஒரு வாக்கிங் ட்ராக் போட்டிருக்கோம். ஏரியோட ஸ்லோப் வந்து 3 படிகளாக வச்சு அதில் வந்துட்டு நிறைய பட்டாம்பூச்சி ஈர்க்கக்கூடிய பல வகை செடிகள், பூச்செடிகள், அந்த நெட்டார், ஹோஸ்ட் பிளான்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். அவங்க 2வது கட்டமாக அவங்ககிட்ட நிதி உதவி கோரியிருக்கோம். அது கிடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியோட அடுத்த கட்டமாக இது ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர், ஒரு தகவல் மையமும், அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சியோட ஒரு முகப்பு, பெரிய ஒரு பட்டாம்பூச்சி, அதுக்கப்புறம் ஒரு பாலம், அதுக்கப்புறம் வந்து பட்டாம்பூச்சி பற்றி ஒரு லைஃப் சைக்கிள், அப்புறம் வந்துட்டு இந்த பட்டாம்பூச்சிகள் குடும்பங்களை பற்றி கற்றுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. ஆனால் எல்லா பட்டாம்பூச்சிகளும் வந்து இப்போ தேன் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் மரத்தினுடைய பால், பறவைகளினுடைய எச்சம், விலங்குகளினுடைய கழிவு, அழுகின பழங்கள், இது மாதிரி விதவிதமான உணவுகளை வந்து அதுங்க எடுத்துக்கும். இங்கேயே நம்ம வந்து இந்த அழுகின பழங்களில் வந்து பட்டாம்பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதுலேயே வந்து நம்ம வித்தியாசமான பட்டாம்பூச்சிகளை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ள செடிகள் எல்லாமே இயற்கையாகவே வந்து இந்த பட்டாம்பூச்சிகள் இங்கே உற்பத்தி ஆகிறதுக்கான உணவு தாவரங்கள் குளங்களை சுற்றி இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் மெயினாக வச்சுருக்கிறது வந்து என்னென்னா, இந்த அதுங்களுக்கு வேணுங்கிற அந்த தேன் குடிக்கிறதுக்கு வேணுங்கிற தாவரங்களை வந்து செலக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து இப்போ
நம்ம நாட்டை சேர்ந்த செடிகளும் இருக்குது. சில காஸ்மாஸ் மாதிரி சில செடிகள் வந்து வெளிநாட்டு செடிகளாக இருந்தாலும் பட்டாம்பூச்சிகளை வந்து ரொம்ப கவர்ற விதமாக இருக்கிற பட்டாம்பூச்சிகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இங்கே உள்ள அந்த பட்டாம்பூச்சிகளினுடைய செடிகளினுடைய ஒரு அமைப்பு.